ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். லாஸ்ட் வீடியோவில் நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருப்போம். பேசிக்காக டெய்லரிங்க்கு என்ன தேவையான திங்ஸ் எல்லாம் அது மட்டும் போதும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் ஸ்கேல், இன்ச் டேப், சாக் பீஸ் இந்த மாதிரியான ஐட்டம் மட்டும்தான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதர்வைஸ் வேறு எதுவுமே தேவை கிடையாது. பேசிக் டெய்லரிங்க்கு இதுவே போதுமானது. ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறமா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சம்மருக்கு எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கும். என்ஜாய் பண்ணுவாங்க, வெளியில் போகிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு என்னமோ இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த புளிய மர வேலை எல்லாமே வந்துருச்சு. இது சம்மர் டு சம்மர் இந்த ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். கிராமத்தில் இருக்க நிறைய பேர் செய்துட்ருப்பீங்க. பட் நான் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பழகியிருக்கேன். பட் இது ஃபுல்லாக இது ஒரு விஷயமே டயர்டாக்கிடுது. அவ்வளோ வேலை இருக்குது இதில். ஈஸியாக வாங்கும் போது தெரியல, அதை செய்து அதை சேமித்து வைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டம் எல்லாமே தெரியுது. ஓகே, இதனால தான் இந்த ரீசன் தான் சொல்லியிருப்பேன் நான். சைடில் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால கொஞ்ச நாளாக மிஷின் பக்கமே போக கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த ஒர்க் தான். இந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு என்னோடய டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கொஞ்ச நாளாக நான் ஸ்டிச் பண்ணும்போது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் தேவையில்லாமல் நான் சேர்த்துக்கிட்டதும் தேவையானதை மிஸ் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி டெய்லரிங்கை பொறுத்த வரைக்குமே பிகினிங்கில் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எனக்கு இருந்துச்சு, எல்லாருக்கும் இருக்குமானலாம் எனக்கு தெரியலை, எனக்கு இருந்துச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது பேசிக்காகவே டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன இதில் தான் காசு சேர்க்க முடியும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நூல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிகினிங்கில் வேஸ்ட் ஆகும், பட் அதிகபட்சமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிளாத் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் கற்றுக்கிறதுக்காக வேஸ்ட் பண்ணாலுமே கூட இந்த லைனிங்காக இருக்கட்டும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயம் என்னாச்சு அப்படின்னா, நான் பண்ண மிஸ்டேக் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் குறைவான ஒரு ப்ளவுஸே கொடுத்துட்றாங்க, லைனிங்க்கு பத்தலை, அந்த மாதிரி ஏதாவது நீங்களே லைனிங் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் தருவாங்க அதிகபட்சம். சிலர் லைனிங் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு கொடுத்த கஸ்டமர் எல்லாமே பிகினிங்கில் லைனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இல்லைனா கொடுக்காம தான் அதிக பேர் இருந்திருக்காங்க. அதில் நான் லைனிங் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ தானே பிகினிங் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு ஸ்டிச்சிங்க்கு விட கட்டிங்க்கு கரெக்டாக இருந்தால் தானே ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கட்டிங் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா துணி தாராளமாக இருக்கணும். டெய்லரிங் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், துணி தாராளமாக இருந்துச்சுன்னா நமக்கு கட்டிங்கில் ப்ராப்ளம் அதிகபட்சம் வராது, பயமும் வராது. பிகினராக இருக்கும்போது பயமும் இருக்கும். அந்த பயத்தை போக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, 80 சென்டிமீட்டர் யூஸ் ஆகிற லைனிங்க்கே 1 மீட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா அதில் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத விட நமக்கு பர்ஃபெக்ஷனாக ஸ்டிச்சிங் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பேன். சிட்டியில் பொறுத்த வரைக்கும் விட வில்லேஜில் இருக்கிற டெய்லரிங் ரொம்ப கம்மியாக தான் காஸ்ட் வைக்க முடியுமே. அதுவுமே கொடுக்கறது லேட் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஊரில் தானே தைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். வெளியில் கடையில் தைக்கிறவங்க கிட்ட தான் 100 ருபீஸ் 120 அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸ்டில் இன்னுமே நான் 80 ருபீஸ்க்கு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். வில்லேஜில் அதிகபட்சம் உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா சுற்றி இருக்க டெய்லர் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுக்கு 1% அதிகமாக வாங்கலாம், இல்லை 10 ரூபா கம்மியாக வாங்கலாம். பிகினராக இருக்கிற பட்சத்தில் 10 ரூபா கம்மியாக வாங்குறது தான் பெட்டர். அப்போ தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் வருவாங்க. நம்மளோட ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் அமௌண்ட்டை. அவங்களுக்கும் செட் ஆகிடுச்சுன்னா மாற மாட்டாங்க, போக மாட்டாங்க, நம்மக்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஒரு வேளை 80 சென்டிமீட்டர் தான் லைனிங் தேவைன்னா 80 சென்டிமீட்டரே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு அதில் எப்படி கட் பண்ண முடியுங்கிறத தைரியமாக கட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப பயத்திலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதனால தான் கட்டிங் ரொம்ப டிலே ஆகும். நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப டிலே பண்ணுவேன். ஸ்டிச்சிங்கை விட கட்டிங் ரொம்ப டிலே ஆகும், பிகாஸ் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் நல்லா தான் கட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக கட் பண்ணுங்கள்.
என்னென்னா தெரிஞ்சே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த அளவுகளை வச்சு செக் பண்ணிகிட்டே இருப்போம். அது நான் பண்ண பெரிய மிஸ்டேக். அதனால் எனக்கு ரொம்ப டிலே ஆகும், கொடுக்குறதும் லேட் ஆகும். நல்லா தான் ஸ்டிச் பண்ணுறேன், ஆனால் ஏன் டிலே ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் அந்த டைமுக்கு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லை அப்படின்னா அப்படியும் கஸ்டமர் வந்து மிஸ் ஆவாங்க. இது நான் அடுத்து பண்ணுற மிஸ்டேக். அதுக்கு அடுத்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கஸ்டமர் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நமக்கு வந்துட்டு ஒரு சிலர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருவாங்க, இப்போவே வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி புஷ் பண்ணும்போது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நான் சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கஸ்டமர் தான் அவாய்ட் ஆகுமே தவிர வேறு எந்த லாஸும் நமக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ பொறுமை வேணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது கிளாத்தை. அதே சமயம் நம்ம நல்லா தான் கட் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சதுன்னா கான்ஃபிடெண்ட்டாக கட் பண்ணணும். அடுத்த மிஸ்டேக் வந்து மிஷின் மெயின்டெனிங் நான் பண்ணது கிடையாது. நிறைய முறை அதால் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கேன். மிஷின் வந்து கரெக்டாக ஆயில் விட்டு மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி க்ளீன் பண்ணணும். நீங்கள் யூசேஜ் எவ்வளோ இருந்தாலும் வீக்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணணும், ஆயில் விடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாததால் கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் வரும். அவசரமாக தைக்கும்போது அது நல்ல வேலையை பார்த்து விட்டுரும். ஸோ நான் வந்து இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன், இன்னுமே நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னுமே நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான தகவல்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.